ஜோதிடம் வாழ்க பிரபஞ்சம். அற்புதம் ஆனந்தம் நேயர்களுக்கு இனிய வணக்கம். அற்புதம் ஆனந்தம் சேனல் நேயர்களுக்கு உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சியாளர் உங்கள் ராஜசூரியன். அற்புதம் ஆனந்தம். அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நாட்கள் கோள்கள் இந்த ரெண்டு விஷயங்கள் நம்ம எடுத்துக்கிறோம்ல. இந்த நாள் எண் செய்யும் கோள் எண் செய்யும் அப்படின்ட்டு ஞானசம்பந்தர் சொன்னால் அவருக்கு அந்த பவர் இருக்குது. அதாவது அவரை ஒன்றும் செய்யாது. மனத்தை வென்றவர்கள் ஞானிகள். நாம் மனதை வென்றவரா அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஆக மனத்தை வெல்லாத நிலையில் மனிதனாக சராசரி மனிதனாக இருக்கும்போது நாள் எண் செய்யும் கோள் எண் செய்யும்னு அவங்க சொன்னாங்களே, நம்ம அது மாதிரி சொல்லக்கூடாது. நம்ம சொல்லக்கூடாதுங்கிற உணர்வு நமக்கு வரணும். அது மாதிரி யாரும் இருக்கிறதில்ல. ஆகவே அன்பர்களே, நாள் செய்யும் கோளும் எண் செய்யும். ஆள் செய்யாததை நாள் செய்யும் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். அப்போ கோளுக்கும் நாளுக்கும் என்ன விஷயம் அப்படின்ட்டா, இப்போ கோள்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அதை வச்சு தான் நாட்கள் வருது. அதாவது ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இதுதான் கோள்களாக கிரகங்களாக நமக்கு ஜாதக ரீதியாக நமக்கு வர்ற விஷயம். அதை வச்சு தான் கணக்கியல் பண்ணி நமக்கு பிறந்த தேதி நேரங்களில் இந்த சந்திர, சூரியன், புதன், சுக்கிரன், இந்த 7 கிரகங்கள், பாம்பு கிரகங்கள் 2, மொத்தம் 9 நவக்கிரகங்கள் எந்த நிலையில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தக்கவாறு பலன்களை சொல்வதுதான் சோதிடம். அதாவது சோதிடம் அறிந்து சொல்வது சோதிடம். சோதி என்றால் என்னன்னு உங்களுக்கு தெரியும். இதே தான், கோள்கள் தான். இப்போ மேலே அதாவது நட்சத்திர மண்டலங்களை பார்த்தீங்கன்னா கோள்கள் பூராமே வெளிச்சமிட்டுக்கிட்டு இருக்கும். எல்லா கோள்களும் அங்கே சுக்கிரன், சூரியன் எல்லாம் பாருங்கள் வெளிச்சமயமாக இருக்கும். ஆகவே இதுதான் ஒரு விஷயம். அதாவது சோதிங்கிறது என்ன? வெளிச்சம். சோதியிடம் அறிந்து சொல்வது சோதிடம். இவ்வளோதாங்க விஷயம். அப்போ சோதினா என்ன அப்படின்னா வேற ஒன்றும் கிடையாது. இப்போ சுக்கர திசை நடக்குது, சுக்கிரன்கிற ஒரு சோதி. சனி திசை நடக்குது, சனிங்கிற ஒரு சோதி. கருப்பு நிற சோதி. அது ஒன்று தான் கருப்பு நிற சோதி. அதாவது டார்க் நீளமான, அதாவது பார்க்க கருநீளமாக தெரியும். அது அந்த சோதி. இது வெண்மையாக தெரியும். எது? சுக்கிர ஜோதி. இப்படி ஒவ்வொரு ஜோதியும் ஒவ்வொரு இதாக இருக்கும். ஆரஞ்சு நிறத்தில் தெரியும் நம்ம சூரிய ஜோதி. இப்போ சூரியன் உதிக்கும் போது பாருங்கள் ஒரு ஆரஞ்சு மயமான தன்மை இருக்கும். அப்போ சந்திரன் ஒரு டல் வெள்ளை. அப்படி தான் உங்கள் பாஷையில் சொல்ல போனால், அதாவது பழுப்பு நிற வெள்ளை தமிழில். இப்படி செவ்வாய் செந்நிற சோதி. இப்படி ஒவ்வொரு ஜோதிகள். அதே மாதிரி ராகுகேதுடைய தன்மைகள் வேறு. அதை பற்றி நம்ம நிறைய பேசணும்னா டைம் போயிட்டே இருக்கும். அதுக்காக நான் விஷயத்துக்கு வந்துடுறேன், கண்டென்ட்டுக்குள்ளே வந்துடுறேன். இப்போ இந்த 9 கோள்கள் 7 நாட்கள் அங்கே தான் ரெண்டு கிரகம் விடுபடுது. அதில் இந்த 7 நாட்களுக்குள்ளேயே ராகுக்கும் கேதுக்கும் குளிகை காலமும் ராகு காலமும் உள்ளே வந்துடுது. 1.5 மணி நேரம் தான் இவங்க ஆட்சி செய்கிறாங்க. எல்லா நாட்கள்லையும் வர்றாங்க. அவங்க ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு நாளில் வருது. ஆனால் எல்லா கிரகத்துடைய நாட்கள்லையும் இந்த ராகு கேதுகள் உள்ளே இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? ராகு கேதுகளே என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஜோதிட ஆராய்ச்சியில் ராகு கேதுகள் பலம் வாய்ந்தவர்கள். ஏன்னா தினமும் அவர்கள் நம்மளை சந்திக்காமலோ நாம் அவர்களை சந்திக்காமலோ இருப்பதில்லை. காரணம் ஒரு விஷயம். ராகு கேதுகளை ஏன் இங்கே பெருசாக சொல்கிறேன்னு சொன்னால், ஒரு சிசு கற்பம் தரிக்கும் பொழுது பாம்பின் சாயலில் இருக்குங்கிறது சத்தியமான உண்மை. முத அவருடைய தன்மை பாம்பு சாயலில் இருக்கும். நீங்கள் எந்த சிசு வேணாலும் பார்த்துங்க, ஆடு, மாடு, கோழியிலேருந்து மனிதனுடைய கர்ப்பப்பை வரைக்கும் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்கள். முதலாக உருவாகக்கூடிய அந்த சிசு பாம்பின் சாயலில் தான் இருக்கும். அது மனிதனாக இருந்தாலும் சரி, பள்ளியாக இருந்தாலும், பாம்பாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அந்த பாம்பின் சாயலில் தான் முத உருவகம் எடுக்கும் அது. ஆகவே அது மட்டும் இல்லை, நம்முடைய குண்டலினி சக்தின்னு சொல்லக்கூடிய மூலாதார சக்கரத்திலிருந்து உருவாகக்கூடிய குண்டலினி, அது அதுக்கு பேரே சித்தர்கள் என்ன சொல்லலாம், குண்டலினி பாம்புன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ பாம்பினுடைய தன்மையில் நம்முடைய ஆன்ம சக்தியினுடைய மூலாதாரம் என்பது பாம்பாக, அது குண்டலினியாக படுத்து துண்டு கிடக்கிறது. அதை மேல் எழுப்பி கொண்டு வந்தால் நமக்கு ராஜயோகம் சாபிக்கும் சொல்லுவாங்க. அதான் உண்மை. அப்போ இந்த குண்டலினி எழுப்பி நெற்றி பொட்டுக்கு வரும் பொழுது நமக்கு அந்த பூரண சித்த யோகம் கிடைத்து விட்டதாக நம்முடைய சித்த விஞ்ஞானம், சித்த அறிவியல் சொல்கிறது. சித்த நிலை மட்டுமே சுத்த நிலை. மீண்டும் சொல்லிக்கிறேன். ஆக சித்தர்கள் நமக்கு போதிச்சன்படி இன்றைக்கு சராசரி மக்களாகிய நாமெல்லாம் எதை தெரிஞ்சுக்கணும்னா, நாளும் கோளும். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் கொஞ்சம் லைஃப்பில் கொஞ்சம் மூச்சு விட்டுக்கலாம். சில விஷயங்கள் நம்ம இது பண்ணிக்கலாம். அப்போ என்ன மாதிரி செயலாக்கம் பண்ணணும் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை. எந்த ராசி எந்த நட்சத்திரமாக நீங்கள் இருந்தாலும் சரிதான். முதல்ல நல்லா புரிஞ்சுங்க. திங்கட்கிழமை இங்கேருந்து ஆரம்பிச்சுக்கும். அது வளர்பிறை திங்களாக இருந்தால் நீர் சம்பந்தமான கிணறு வெட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள், நீர்நிலை, அதாவது பைப்பு போடுறது வீட்டுக்கு, திரவு சம்பந்தமாக தண்ணீர் சம்பந்தமாக என்னென்ன, அதே மாதிரி முத வயலுக்கு நீர், அதாவது நீர் ஓட்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, இதெல்லாம் பண்ணுறது, குளம் வெட்டுறது,
இந்த மாதிரி நீர் சம்பந்தமான விஷயங்களை எல்லாம் செய்கிறதுக்கு முக்கியமான நாளாக திங்கக்கிழமை. அது வளர்பிறை திங்கள். போர் போடுறோம், தண்ணீர் அந்த இடத்துல வரணும். வளர்பிறை திங்களில் போர் போட்டால் சிறப்பு, நீரூற்று காணும். இது முக்கியம். இது மாதிரி அதே மாதிரி இன்னொரு விஷயம், தாய் சம்பந்தமான விஷயங்கள், தாயாதிகள், அந்த தாயார் உறவுகளை பார்க்கிற நாள். தாயார் வகை சம்பந்தப்பட்ட தாயார் மூலம் அந்த தாயார் வகை உறவு, மாமா மச்சான், இந்த தாயார் வகை உறவு, நான் சொல்கிறது வந்து தாய் மாமன், இவர்கள் மூலமாக ஒரு காரியம் சாதிக்கணும் அல்ல அந்த உறவு மேம்படணும் அப்படின்னு இருந்தால் வளர்பிறை திங்களில் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போகிறது, நீங்கள் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள் உறவு மேம்படும். யார்? தாயாதி உறவுகள். அதே மாதிரி இந்த திங்கக்கிழமையில் இன்னும் சிறப்பு என்ன அப்படின்னா, வெண்ணிற ஆடை அன்றைக்கு அணிந்து வந்து தாயார்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினால் சகல வினைகளும் தீரும். அதாவது தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, பெற்ற தாயும் பிறந்த பொன்னாடும் நற்றவ வாணினும் நனிச்சிறந்தனவேன்னு தமிழ் சொல்லுது. அப்பேற்பட்ட அந்த அற்புதமான அந்த மகா சக்தி நம்முடைய பெற்ற தாய். பெற்ற தாயை உற்று நோக்காதவன் விற்று போவான்னு சொல்லி நம்முடைய தமிழ் அதுவுமே சாடுது. ஆக இந்த பெற்ற தாயும் பிறந்த பொன்னாட்டையும் ஒருத்தன் வந்து பெருமையாக பெருசாக நினைக்கணும். ஆக அந்த திங்கட்கிழமை தாயாரிடம் ஆசீர்வாங்குவதற்குரிய ஒரு அற்புதமான நாள், தாயை நினைக்கக்கூடிய நாள். அந்த திங்கக்கிழமையில் செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. அதே மாதிரி திங்கக்கிழமை என்று அதாவது வானத்தில் உள்ள சந்திரனை திங்கக்கிழமை மாலையில் அந்த சந்திர உதயத்தில் பார்த்து நம்ம வணங்கினால் நம்முடைய அறிவு மேம்படும். நல்லா புரிஞ்சுங்க. அறிவு சார்ந்த விஷயங்கள், கற்பனை, அறிவு, இதெல்லாம் வந்து திங்கட்கிழமைக்கு, திங்களுக்காக சந்திரனுக்குரியது, அழகு, இந்த விஷயங்கள்லாம். அதே மாதிரி திங்கக்கிழமை 6 to 7, அதே மாதிரி சாயங்காலம் 6 to 7 கரெக்டாக நீங்கள் யாரெல்லாம் வந்து கண்மூடி தவம் செய்கிறாங்களோ அவர்கள் முக வசீகரம் பெறுவார்கள். ஏன்னா சந்திரன் என்றாலே அழகு என்று பொருள். திங்கக்கிழமை அன்றைக்கு இந்த அரிசி வாங்குவது என்பது திங்கக்கிழமையில் செஞ்சிங்கன்னா ரொம்ப சிறப்பு. ஒரு குடும்பத்துக்கு அரிசி தேவை இருக்குது, அதை திங்கக்கிழமை வாங்கிட்டு வந்தீங்கன்னா மிக மிக சிறப்பு. உடல் நலமும் உள்ள நலமும், அது மட்டுமல்ல அந்த செல்வாக்குத்தன்மையும் அதிகரிக்கும்னு சொல்லி பெரியவர்கள் சொல்வார்கள்.